வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா பாலிவுட்ல வெளியே இருக்க பரமுல்லா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். காஷ்மீர் பகுதியில தான் இந்த கதைக்களம் நடக்குது. ஆக்சுவலா சில பசங்க மர்மமான முறையில காணாம போறாங்க. காணாம போன எல்லா பசங்களும் ஒரு பூவை கடைசியா பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காணாம போறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கலையறங்குறாரு. இந்த பசங்களாம் எப்படி காணாம போறாங்க, இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. விசாரணையில இவர் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட பொண்ணே கூட காணாம போறாங்க. அதெல்லாம் தாண்டி காணாம போறதெல்லாம் எதனால, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே காஷ்மீர்ல இருக்க ஒரு பகுதியை காட்டாங்க. அங்க வெள்ளை கலர்ல ஒரு பூ பூத்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த ஒரு சின்ன பையன் பாக்குறான். அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி அதை தொட்டுலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் கூப்பிடுறாரு, வா கிளம்பலான்ற மாதிரி தான் கூப்பிடுறாரு. இந்த சின்ன பையனும் இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இங்கதான் பரமுல்லா அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஒரு அண்ணன் கூட்டிட்டு போறாருல, இவனை விட கொஞ்சம் வயசுல பெரியவரா இருப்பாரு. அதாவது ஒரு 20 வயசு நபரா இருப்பாரு. ரெண்டு பேருமே மேஜிக் ஷோ பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க மேஜிக் பண்ணிட்டு இருக்கவர் இருக்காருல, ஒரு சூப்பரான மேஜிக் பண்ண போறேன், உங்கள்ல இருந்து யாராவது வாங்க, நீங்க பெட்டிக்குள்ள போனீங்கன்னா உங்களை மறைய வச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த சின்ன பையன் போகணும்னு ஆசைப்படுறான். அந்த அண்ணனை ஒரு பார்வை பாக்குறான். சரி போய்க்கோன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இந்த பையன் வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே கட் பண்ணி இந்த பையன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்றது கிளியரா தெரியல. அந்த சின்ன பையன் காணாம போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு போல. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதனால தான் புதுசா விசாரிக்கிறதுக்காக ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பியா இருப்பாரு. இந்த சின்ன பையன் காணாம போனதை நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இவர் மட்டும் தனியா வரல, இவர் ஃபேமிலி கூட தான் வந்திருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல கன்னோட இவர் நின்னுட்டு இருக்காரு. ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன தப்பு பண்ணாரு, பாஸ்ட்ல இவருக்கு என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இவர் ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப், ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்களுமே தங்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் இந்த வீடை இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருப்பாங்க. இப்ப கூட வந்த நபர் இருக்காருல, இதுதான் வீடுன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. பையன் பொண்ணுன்னு சொன்ன பாத்தீங்களா, பொண்ணு பேரு நூரி அப்படின்றது, பையன் பேரு அயான் அப்படின்றது. வீட்டுக்குள்ள வந்தோடனே பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு கெட்ட நாத்தத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் கூட்டு வந்த நபர் இருக்காருல, இங்க இருக்க ஒர்க்கரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் பேரு இக்பால் அப்படின்றது. இவரால பேச முடியாது, நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்ததே கேஸை விசாரிக்க தானே, இரு நானும் வரேன்ற மாதிரி சீக்கிரமா ஹஸ்பண்ட் ரெடி ஆயிடுறாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட் கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அசிஸ்டன்ட் அந்த மெஜிஷியனை தான் நாங்க புடிச்சு வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மெஜிஷியனை புடிச்சு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் மேஜிக் பண்றன்ற மாதிரி பெட்டிக்குள்ள கூட்டு போனாரு பாத்தீங்களா, ஓபன் பண்ணும்போது பையன் காணாம போயிருப்பான். இவர் தான் ஏதோ பண்ணிருக்காருன்ற மாதிரி போலீஸுங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. பயங்கரமா அடிச்சுலாம் விசாரணை பண்ணி பார்த்திருப்பாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ விசாரணை பண்றதுக்காக வராருல, ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் மேஜிக் பண்ணது உண்மைதான் சார், அந்த மேஜிக்னால அவன் மறையல சார், எப்படி அவன் காணாம போனான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ரிக்கை தான் இவர் அந்த இடத்துல பண்ணிருப்பாரு. இவர் எக்ஸாக்ட்டா பண்ணி காட்ட முடியல. டீ குடுக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் வருவான். இந்த சின்ன பையனை வச்சு பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். தம்பி இந்த பெட்டிக்குள்ள போப்பா, இந்த மாதிரி நீ ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் காதுல மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காமிச்ச பையனுக்கும் இவர் பண்ணிருப்பாரு. தம்பி இந்த இடத்துல இருந்து நீ இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணும், நான் ஓபன் பண்ணும்போது நீ இந்த இடத்துல இருந்து வரணும்ன்ற மாதிரி ட்ரிக் எல்லாம் சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்லயும் மேஜிக் பண்றதை காட்டுறாங்க, பாஸ்ட்லயும் மேஜிக் பண்றதை மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் மேஜிக்க பண்ணி முடிச்சிருந்தாரு. பாருங்க இந்த பையன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அந்த பாஸ்ட்ல அந்த பையன் வந்திருக்க மாட்டான், எப்படியோ காணாம போயிருக்கான். ஆனா பிரசன்ட்ல இவர் ஜெயில வச்சு மேஜிக் பண்ணி காமிச்சிட்டு இருக்காருல, அந்த மேஜிக்ல அந்த சின்ன பையன் பக்கத்துல தான் இருக்கான். அதாவது இவர் மறைய சொன்ன இடத்துல தான் இருக்கான். சார் இதே மாதிரி தான் சார் அன்னைக்கும் நடந்திருக்கணும், ஆனா அன்னைக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல சார், அந்த பையன் திடீர்னு காணாம போயிட்டான், அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சார், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். இவன் இந்த விஷயத்த பண்ணல, இவன் மறைச்சு வச்ச இடத்துல இருந்து வேற யாரோ தூக்கி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ransom கேட்டு கால் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அந்த காலுக்காக வெயிட் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவனை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா அந்த சின்ன பையன் யாருன்றது இப்பதான் தெரிய வருது. எக்ஸ்எம்எல்ஏவா ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவரோட பையன் தான் காணாம போயிருக்கான். அதனால எக்ஸ்எம்எல்ஏ பயங்கரமா பிரஷர்லாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த சின்ன பையன் காணாம போன இடத்துல அவனோட முடி மட்டும் கிடைச்சிருக்கும். எது முடி மட்டும் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப காலித் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் கூட இவர் தான் இருந்திருப்பாரு. என்ன அப்ப முகத்தை மறைச்சிருப்பாரு, அதனால முகம் கிளியரா தெரிஞ்சிருக்காது. இவர் இருக்கார்ல அன்சாரின்ற ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே விவசாயத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. இவங்க விவசாயம்னு சொல்றது வேற ஏதோ கோட் லாங்குவேஜ்ல தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க யாரு என்னன்றது போக போக நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஹீரோவோட பையனை காட்டுறாங்க. அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் சவுண்ட் வித்தியாசமா கேக்குது. இந்த இடத்துல ஏதோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள சோலி இருக்கு. என்ன இது சோலி மாதிரி இருக்குன்ற மாதிரி இவனும் உருட்டி போட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு எங்க இருந்தோ சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இந்த சின்ன பையன் பயப்படுறான். அந்த சவுண்ட் கேட்கிற இடத்தை ஃபாலோ பண்ணி போறான். அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் க்ளோஸ்ல தான் இருக்கும். அந்த ரூம்குள்ள இருந்து தான் அந்த சவுண்ட் கேக்குது. இவன் பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள சாப்பிடவான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாங்க. இப்ப பையன் அதே மாதிரி அந்த பொண்ணு சாப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்து எதுவுமே இல்ல போல. பொண்ணு அப்பா கிட்ட பேச மாட்டா. அம்மாவை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எங்க கனெக்ஷன் கொடுங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இப்பதானே வந்திருக்கோம், உடனே கனெக்ஷன் தேவையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உடனே பொண்ணு இருக்காங்கல்ல அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பா பொண்ணு எதுக்காக பேசாம இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எதுக்காக பொண்ணு கிட்ட அப்படி பேசுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் வேணும்ட்டே பேசல, நான் நார்மலா தான் சொன்னேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏற்கனவே பொண்ணு உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கா. நீங்க பண்ண விஷயத்த இன்னும் பொண்ணு மறக்கலங்க. அதனால பொண்ணுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க, பொண்ணு கிட்ட கொஞ்சம் நார்மலா நடந்துக்கோங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அப்பா அப்படி என்ன பண்ணாரு, எதனால பொண்ணு அப்பா கிட்ட பேசாம இருக்கான்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப பொண்ணு காலையில ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த கவனிக்கிறா. இங்க இக்பால்னு ஒரு வேலைக்காரர் இருக்காருல, அவர் பூட்டி இருக்க ரூம்குள்ள சாப்பாடுலாம் எடுத்துட்டு போறாரு. அங்க எதுக்கு போறாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அங்க இருந்து தான் நாய் ஸ்மெல் எல்லாம் இவங்களுக்கு வருது. இவங்களுக்கு நாய் ஸ்மெல் சுத்தமா பிடிக்காது போல. வெளியே வந்தவர் கதவை திரும்பி சாத்திட்டு போறாரு. இவர் எதுக்கு சாத்திட்டு போறாரு, அப்ப ரூம்குள்ள என்ன இருக்கு, ஒருவேளை டாக் தான் இருக்கான்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. இப்ப இந்த பொண்ணோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மா இருக்காங்கல்ல, ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பொருள் இடம் மாறி இருக்க மாதிரி இருக்கு. எப்படி இந்த பொருள் இடம் மாறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. லைட்டா அமானுஷ்யமா நடந்திருக்குன்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சின்ன பொண்ணு நூறி இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள என்ன இருக்கு, அடியில நம்ம கேப் வழியா பார்க்கலான்ற மாதிரி கேப் வழியா பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து யாரோ முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. தம்பி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். தம்பி சும்மா அக்காவோட முடிய பிடிச்சி இழுத்து விளையாடி இருப்பான். இப்படி விளையாடதான் சொல்லியிருக்கலன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நிறைய பசங்க இவங்க வீட்டை பார்த்து சிரிக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. எதுக்கு இந்த பசங்களா சிரிக்கிறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வராங்க. பார்த்தா இவங்க வீட்டு வாசல்ல துரோகிங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஆக்சுவலா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க போல. அதை பார்த்து தான் பசங்க சிரிச்சிருப்பாங்க. இதை பார்த்து பொண்ணுமே இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா தான் இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எம்எல்ஏவோட பையன்னு சொல்லியிருப்பேன். இப்ப ஹீரோ அந்த எக்ஸ்எம்எல்ஏ கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க எதுக்காக அந்த மெஜிஷியனை விட்டீங்கன்ற மாதிரி எக்ஸ்எம்எல்ஏ கோவப்பட்டு இருக்காரு. அவன் தான் கண்டிப்பா இதை பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார், அவன் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணல. உங்க எதிரிங்க யாராவது காசு கேட்டு மிரட்டுறதுக்காக தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. எதிரிங்க தூக்கி இருந்தா இந்நேரத்துக்கு கால் வந்திருக்கணும்ல, எதனால கால் வரலன்ற மாதிரி இவர் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அந்த கேள்விக்கு ஹீரோ கிட்ட ப்ராப்பரான பதில் இல்ல. இப்ப ஹீரோவும் மேற்கொண்டு எதிரிங்களை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது எக்ஸ்எம்எல்ஏவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹஸ்பண்ட் முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. ஒய்ஃப் சைலண்டா உள்ள போயிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சரி சார் சீக்கிரமா உங்க பையனை நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நமக்கு காலித் அன்சாரின்ற மாதிரி ரெண்டு பேரை காமிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பேருமே பைஜான் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட பேசுறாங்க. அந்த நபரோட ஃபேஸ நமக்கு காட்டல, வெறும் கால் மூலியமா இவங்க கிட்ட பேசுறாரு. நம்ம விவசாயத்துக்கு சீக்கிரமா தயாராகணும், எல்லாமே பிளான் படி நடக்கணும்ன்ற மாதிரிலாம் பைஜான் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, பயங்கரமா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸுங்களை கல்ல தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸுங்களும் பதிலுக்கு அவங்க கூட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையனும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் போலீஸை துரத்த ஆரம்பிச்சோன்னே இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடி வந்து ஒரு இடத்துல மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அங்க இவனுக்கு ஒரு பூ தெரியுது. ஸ்டார்டிங் சின்ன பையனுக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா, அதே மாதிரிதான்
தான் இவனுக்கும் இந்த பூ தெரியுது. இந்த பூவை இவன் தொட்டுலாம் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் வீட்டு வாசல்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே அதை பார்த்து ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பொண்ணு இதை பார்த்து ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க, நான் தான் சமாதானப்படுத்தினன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இவங்க வீட்டுல இருக்க இக்பால் தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. கொடுங்க நான் கிளீன் பண்றேன் அப்படின்ற ஹீரோ வாங்கி கிளீன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் காணாம போன பையனோட பேரு யூசுப்னு நம்ம வச்சுப்போம். யூசுப்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. யூசுப் எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தான், ஆனா கடைசியா 6 மாசமா கொஞ்சம் மாற்றம்லாம் தெரிஞ்சது. புதுசா ஒருத்தங்கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருந்தான், எங்க 2 பேர்கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டான்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. அவன் யாரு என்னன்னு கேட்கும் போது அவன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறவன் மாதிரி தெரியல, கொஞ்சம் பெரிய பையனா இருந்தான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யூசுப் கடைசியா யார்கிட்ட பேசியிருப்பான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. யூசுப் படிப்புலலாம் எப்படின்ற மாதிரி டீச்சர் கிட்ட கேட்கிறாரு. படிப்புல ரொம்ப கெட்டிக்கார பையன்ற மாதிரி டீச்சருமே சொல்றாங்க. அதே மாதிரி டீச்சர் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு எதுனாலும் சரி என்ன கூப்பிட்டு நீங்க பேசுங்க, நீங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு எல்லாம் வராதீங்க, ஏற்கனவே இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா இதை பார்த்தோம் நிறைய பசங்க பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியுது மேடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு எது வேணும்னாலும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எடுத்துட்டு வந்து டீட்டெயில் எல்லாம் தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நூரி வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதாவது இவரோட பொண்ணு வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்ப நூரின்ற மாதிரி பொண்ணை கூப்பிடுறாரு. ஆனா பொண்ணு கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்காங்க. உன் அப்பாவான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. இல்ல இல்லன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு போறாங்க. இத பாக்குற இவரும் ஃபீல் பண்றாரு. இப்ப இந்த நூரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப காலித் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வருது. அதாவது காலித்னு நமக்கு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவன் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வருது. அவன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, அதனால அக்செப்ட் பண்ணிடலான்ற மாதிரி இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுறா. அவன் கூட சாட்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம் இக்பால் இருக்கார்ல, பூட்டி வச்சிருக்க ரூம்குள்ள போறாரு. அந்த இடத்துல சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வராரு. அங்க நாய் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. இந்த பொண்ணுக்கு நாய்னா அலர்ஜி போல, அதனாலதான் இந்த பொண்ணு இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கா. இத பத்தி அம்மா கிட்ட சொல்றதுக்காக வரா. அம்மாவும் நாய்லாம் இல்லன்ற மாதிரி தான் இக்பால் சொன்னாரு, நீ தேவையில்லாம யோசிக்காத, அவரோட ரிச்சுவல் போல அதுதான் பண்றாரு, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, இல்லம்மா கண்டிப்பா இங்க டாக் இருக்கு, என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறா. இந்த சின்ன பையன் தனியா ஒரு ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கான். நைட்டு நிறைய இவனுக்கு முழிப்பு வருது. என்ன சவுண்டுன்ற மாதிரி இவன் முழிச்சு பாக்குறான். ஆக்சுவலா இவனுக்கு சோலி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த சோலியை வச்சு யாரோ விளையாடிட்டு இருக்காங்க. மனுஷன் விளையாடல, பேய் தான் விளையாடிட்டு இருக்குன்னு இவனுக்கு தெரிய வருது. இத பாக்குற இந்த பையனுமே மிரண்டு போயிடுறான். ரெண்டாவது ஒரு பையன் பூவை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பையன் பேரு நம்ம இர்ஃபான் வச்சுப்போம். இர்ஃபான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். எல்லாருமே ஒன்னாதான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையனுக்கு மட்டும் வேற ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. அங்க போய் பார்க்கலான்ற மாதிரி இந்த இர்ஃபான் மட்டும் தனியா போட் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்தவன் அங்க காணாம போயிடுறான். அவன் முடி மட்டும் அந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோவும் டீமா வந்துடுறாங்க. மொத பையன் எப்படி காணாம போனானோ அதே மாதிரிதான் இந்த பையனும் காணாம போயிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இல்ல காமனான விஷயம் என்ன தெரியுமா, 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்கன்னு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் கடத்தப்பட்ட யூசுப் இருக்கான்ல, எக்ஸ்எம்எல்ஏவோட பையன்றதுனால ரான்சம்காக தான் யாராவது கடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் நினைச்சிருப்பாரு. சோ இது ரான்சம்காக நடக்கல, வேற எதுக்காகவோ நடக்குது, என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நபரை காட்டுறாங்க. ஒரு கடைக்கு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்டா இருப்பாரு. அந்த கடைக்கார அண்ணன் சாதாரணமா பேசி இவர் அனுப்பி விடுறாரு. ஆனா அந்த கடைக்கார அண்ணனும் இன்ஃபார்மரா தான் இருப்பாரு. இவன் டெரரிஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அந்த டெரரிஸ்ட் இருக்கான்ல, ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு டெரரிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப கடைக்கார அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மீதி காசை வாங்காம வந்துட்டப்பா, தரதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த கடைக்கார அண்ணன் இன்ஃபார்மர்னு சொன்னல, போலீஸுங்களை கூட்டிட்டு தான் வந்திருக்காரு. ஒருவேளை போலீஸ் வந்திருப்பாங்களான்ற மாதிரி உள்ள இருக்கவங்களுக்கும் டவுட் வருது. கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி கன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சது சரியா போயிருது. வெளியே டீம் தான் வந்திருக்காங்க. உள்ள இருக்க இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்க்கும்போது ஒரு பென்டிரைவ் கிடைக்குது. ஆக்சுவலா பைஜான் ஒரு நபர் பேசுவார் பாத்தீங்களா, அவர் தான் வேலையை தந்திருக்காரு போல. அந்த வேலை சொதப்பிக்கிச்சு. என்ன வேலை சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி இந்த அன்சாரி கிட்டயும் காலிதி கிட்டயும் அந்த பைஜான் கோவப்படுறாரு. இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து பண்ண போற அறுவடையாச்சும் ஒழுங்கா பண்ணுங்கன்ற மாதிரிலாம் அந்த பைஜான் சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு பொண்ணு நூரிய காட்டுறாங்க. நூறு கிட்ட அவன் ரொம்ப க்ளோஸாலாம் பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே வெக்கப்பட்டுக்கிட்டே ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் லாக்ல இருக்க ரூம்ல இருந்து நாய் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா இங்க டாக் இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த ரூம் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த ரூம் வாசல்ல பார்த்தா எலும்பு மாதிரி இருக்கு. அந்த எலும்பை இந்த பொண்ணு எடுத்து பாக்குறாங்க. டாக் எச்சி பண்ண மாதிரி தான் இருக்கு. அதை தொட்டதுனால இவங்களுக்கு இந்த இடத்துல அலர்ஜி வந்துருது போல. இப்ப இவங்க அம்மாக்கு ஒரு கெட்ட கனவு வந்து சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. அந்த கனவை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு கொஞ்சம் முகம்லாம் மாறின மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கா. பொண்ணை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு
அலர்ஜி வந்தா இப்படிதான் முகம்லாம் வீங்கிக்கும் போல, என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பொண்ணை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணை டாக்டர் கிட்ட காமிச்சு சரி பத்திடுறாங்க. பொண்ணு இந்த இடத்துல டாக பாத்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த இடத்துல டாக்லாம் இல்ல, பொண்ணு தேவையில்லாம யோசிக்கிறா, இந்த இடத்தை விட்டு கிளம்பணும்ன்றதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்கிற பொண்ணு ஃபீல் பண்றாங்க. இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க காலிது கிட்டயும் இவங்க சொல்றாங்க போல, நீ சொல்றத நான் நம்புறேன்ற மாதிரிலாம் காலிது சொல்றான். இந்த பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக இப்படி பிட்ட போடுறான். அப்பா அம்மாவை காட்டிலும் அந்த காலித் அப்படின்ற பையனை தான் நூரிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இறந்து போனவங்க கிட்ட பென்ட்ரைவ் கிடைச்சது பாத்தீங்களா, அதை போட்டு செக் பண்றாங்க. அவனுக்கு பைஜான் ஒரு நபர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறது தெரிய வருது. இவன் டெரரிஸ்ட் எட்டு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பைஜான் இருக்கான் பாத்தீங்களா, கோட் வேர்ட்ல சில டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இது என்ன கோட் வேர்ட் அப்படின்ற மாதிரி இவங்களுமே டீகோட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா காணாம ரெண்டு பசங்களுக்கு ஸ்கூல்ல ரோல் நம்பர் மாதிரி தந்திருப்பாங்கல்ல, அந்த நம்பரை தான் அவர் சொல்றாரு. சோ இந்த ரோல் நம்பரை சொல்லியிருக்காரு. இது மூலியமா பைஜான் ஆளுங்க தான் தூக்கியிருக்காங்க போல. இந்த மர்ம நபர் பைஜான் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த பைஜானுக்காக வேலை பார்க்கறது யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அவங்க தான் குழந்தைய தூக்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அந்த காலித் ஏதோ பண்ண சொல்றான் போல, கண்டிப்பா பண்ணணுமான்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. ஆமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களுமே ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த ரூமை செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப போன்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிட்டே செக் பண்றதுக்காக வராங்க. இங்க டாக் இருக்கிறத பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இந்த இடத்துல ஒரு பூ தெரியுது. இதுக்கு முன்னாடி காணாம பசங்களுக்கு ஒரு பூ தெரிஞ்சதுல, அந்த பூ தான் தெரியுது. அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருது. அம்மா வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க, பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. இந்த ரூம்ல செக் பண்ணலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ரூம் வாசல்ல பொண்ணோட முடி மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. பொண்ணு காணாம போயிட்டான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அக்கா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பொண்ணு காணாம போயிட்டா ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வெளியே தெரியாம பொண்ணை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் விசாரணை பண்ணி பார்க்கும்போது பொண்ணு ஒரு பையன் கூட பைக்ல போனதை பத்தி தெரிய வருது. அந்த பையன் யாருன்னு பார்த்தா காலிதா தான் இருக்கும். இவருக்கு காலிதெல்லாம் தெரியாதுல்ல, அந்த பையனோட அடையாளத்தை வரைங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் வரையறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வரைஞ்சு டிராயிங் கிடைச்சிருது. இவன் பேரு காலித் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க சொல்றாங்க. இந்த சமயம் டீச்சர் இருக்காங்கல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் தரதுக்காக இவரை பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. இவருமே இந்த காலித உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி போட்டோவை தராரு. அதாவது வரைஞ்சிருக்க டிராயிங்கை தராரு. இந்த காலித எனக்கு தெரியும், சில சமயம் ஸ்கூல்ல இருக்க பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பான், காணாம இந்த ரெண்டு பசங்க கிட்ட பேசி கூட பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எக்ஸ்எம்எல்ஏ வீட்ல பேசுறதுக்காக போனாரு பாத்தீங்களா, திரும்பி வரும்போது அந்த வீட்ல இருந்து இவன் வெளியே போனதை பார்த்திருப்பாரு. எக்ஸ்எம்எல்ஏ சொல்ல மாட்டாரு. எக்ஸ்எம்எல்ஏவோட ஒய்ஃபை லாக் பண்ணி விசாரிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபை தனியா மீட் பண்ணிட்டாரு. உங்க பையன் காணாம போனதுக்கு அந்த காலிது கூட காரணமா இருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். காலிது ஆள் எப்படி, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் அம்மா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பையன் காலிது கூட அடிக்கடி வெளியெல்லாம் சுத்துவான். அப்படி சுத்தின பையனோட பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அதாவது தீவிரவாதிகளாம் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பையன் பேச ஆரம்பிக்கிறான். அம்மா நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். யாரா உன்னை இப்படி பேச வச்சது, அந்த காலிதா அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல கோவப்படுறாங்க. அந்த காலிது என்னோட பையனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சான். அந்த காலிது கிட்ட என்னோட பையனை சேர விடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னோட பையன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சோ காலிது தான் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அந்த காலிது இருக்கிற இடத்துக்கு போலான்னு பார்த்தா அந்த காலிது அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பொண்ணு சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டுக்கிறது தெரிய வருது. பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. காலிது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இப்படி பண்ண வச்சிருக்கான் போல. என்ன பொண்ணு இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்றாரு. ஹீரோவோட ஒய்ஃபா அந்த ரூமை செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி உள்ள வந்து செக் பண்றாங்க. அங்க பார்த்தா இந்து கடவுள்லாம் இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இந்துஸ் தான் இருந்திருக்காங்க போல, அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்கு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு அந்த ரூம்குள்ள தான் ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீ தேவையில்லாம யோசிக்காத, நீ இப்ப ரொம்ப டயர்டா இருக்கல, அதனால தான் இப்படி யோசிக்கிற, படுத்து ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நான் முட்டாள்னு சொல்ல வரீங்களான்ற மாதிரி ஒய்ஃப் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கோவமா பேசும்போது தான் ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா பொண்ணு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்கல்ல, அந்த ஸ்கூலுக்குள்ள டெரரிஸ்ட் பூந்திருப்பாங்க. இவர் பிடிக்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சிருப்பாரு. டெரரிஸ்ட் எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி காலி பண்ணும்போது தெரியாதனமா ஒரு பையனை இவர் ஷூட் பண்ணிடுறாரு. அச்சச்சோ ஒரு பையனை ஷூட் பண்ணிட்டுமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. பொண்ணு இந்த விஷயத்தை பார்த்திருப்பாங்க. பொண்ணோட ஃப்ரெண்ட் தான் இவர் தெரியாம ஷூட் பண்ணிருப்பாரு. இதை நேர்ல பார்த்ததுனால பொண்ணு
பொண்ணு அப்பத்துல இருந்து அப்பா கிட்ட பேசி இருக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு அன்சாரிய காட்டுறாங்க. அதாவது அந்த காலிது கூட அன்சாரின்னு ஒரு நபர் இருந்தார்ல, அவர் இப்ப பைஜான் கிட்ட பேசுறாரு. அந்த பைஜான் மாலிக்ன்ற பையனை தூக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்கிற இந்த அன்சாரியோட முகம் லைட்டா மாறுது. ஏன்னா அந்த பையன் இவரோட சொந்தக்கார பையனா இருப்பான். சரி பரவாயில்லன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பையனை ஸ்கூல்ல வச்சு பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மாமா என்ன திடீர்னு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி அவன் கேட்கிறான். உனக்கான வேலை வந்துருச்சு போலாமான்னு கேட்கிறாரு. ஏற்கனவே பிரெயின் வாஷ்லாம் பண்ணி தான் வச்சிருக்காங்க போல, அவனுமே போலான்ற மாதிரி ஏத்துக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் டீச்சர் கவனிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பையன் இவர் கூட கிளம்பி போறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, சின்ன பையனை தூங்க வச்சிடுறாங்க. அவன் டிராயிங்லாம் வரைவான் போல. அதுல கருப்பு கலர்ல ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்கான். இதே உருவத்தை இவங்களும் பார்த்த மாதிரியே தோணி இருக்கும். ஏதோ கண்டிப்பா தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவங்க வீட்டுல இருக்க இக்பால் நைட்டு நேரம் சாப்பாடு வைப்பாரு பாத்தீங்களா, அப்ப கையங்களவுமா புடிச்சிடுறாங்க. யாருக்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் இங்க இருக்க கூடாது போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்காம அவரை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா சாப்பாடு காணாம போயிருக்கு. அதுக்குள்ள யாரோ சாப்பிட்டு இருக்காங்க போல. ஆக்சுவலா இங்க நாய் ஒண்ணு பேயா இருக்கும், அதுதான் சாப்பிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு இக்பால் உடம்புக்குள்ள சில பேய்ங்களாம் பூந்துருது. அவர் வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. துரோகத்தால நாங்க எல்லாருமே இறந்து போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாக்கு இந்த பேய் நல்ல பேய்ன்றது தெரிஞ்சிருது. என் பொண்ணு எங்க ப்ளீஸ் சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பேய் ஒரு பவரை யூஸ் பண்ணுது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, வேற ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த பகுதியில பார்த்தா காணாம எல்லாருமே இருக்காங்க. இந்த அம்மாவோட பொண்ணு நூரியும் அந்த இடத்துல இருக்கா. இவங்களுமே நூரியா அங்க இருந்து கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. கூட்டிட்டுலாம் போக முடியல. அதுவே ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. இப்ப அம்மா மட்டும் அந்த பிளேஸை விட்டு வெளியே வந்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஆக்சுவலா போலீஸ் இந்த காலிதை தேடிட்டு இருந்தாங்கல்ல, காலிது மாட்டிக்கிட்டான். காலிதை இவங்க லாக் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இதனால நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. காலிதை விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டே காலிதே, நீ தான் இந்த பசங்களெல்லாம் தூக்கி இருக்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுவேன் மிரட்டுறாரு. சரி சொல்றேன்ற மாதிரி அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சமயம் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீ எதுக்கு வந்தன்ற மாதிரி கோவப்படுறாரு. எங்க நம்ம வீட்டுல பேயெல்லாம் இருக்குங்க, அதுதான் இந்த விஷயத்த பண்ணுதுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த சைடு போலீஸ் அந்த காலிது கிட்ட விசாரிக்கிறாங்க. காலிதான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது சின்ன பசங்களை சின்ன வயசுலயே பிரெயின் வாஷ் பண்ணிட்டா பெரிய பெரிய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்ல, அதுக்காக தான் நிறைய சின்ன பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அப்படிதான் பசங்களெல்லாம் தூக்குனீங்களான்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. சார் தூக்கலான்றது எங்க பிளான், ஆனா நாங்க தூக்கல, அதுக்கு முன்னாடியே பசங்க காணாம போயிட்டாங்க. எங்களோட பிளான் தெரிஞ்சு நீங்க தான் பசங்களை முன்கூட்டியே தூக்கிட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம், நாங்க சத்தியமா தூக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸும் தூக்கல, அவனுங்களும் தூக்கல. அப்ப பசங்க எங்க போனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பசங்களெல்லாம் அந்த பேய் தான் தூக்கி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. எது பேயா, நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இந்த இடத்துல கோவப்படுறாரு. சீக்கிரமா நம்ம பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கடைசியா மாலிக்ன்ற ஒரு சின்ன பையனை கூட்டு போலான்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அவனை ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. அவனும் நடந்து போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்றத நம்பாம இருக்கார்ல, நீங்க இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கே புரியும்னு ஒய்ஃப் சொல்றாங்க. பேய் சொல்லி தான் இப்படி சொல்றாங்க போல. இவருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி வரும்போது இங்க மாலிக் நின்னுட்டு இருக்கான், கன்னோட நின்னுட்டு இருக்கான். நீ என்னடா கன்னோட நிக்கிறேன்ற மாதிரி கேட்கிறாரு. ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் அவன் மிரட்டுறான். நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ கன்னை கீழே இறக்குன்ற மாதிரி இவரும் சமாதானம் பத்திட்டு இருக்காரு. பயங்கரமா அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. இவருமே நார்மல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வச்சிட்டு இருக்காரு. அந்த பையனுமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து கருப்பு கலர்ல ஒரு உருவம் வருது. வந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன பையனை லாக் பண்ணிட்டு இருக்கு. சட்டு நீங்க இருந்து இழுத்துட்டு போகுது. ஒரு மரத்துக்கிட்ட போன அந்த உருவம் சட்டுன்னு மறைஞ்சு போயிருது. என்ன உருவம் மறைஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அந்த மரத்துக்கு பக்கத்துல இப்ப முடி மட்டும் கிடைக்குது. அந்த பையனோட முடியை மட்டும் விட்டுட்டு பேய் தான் தூக்கிட்டு போயிருக்குன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ ஒய்ஃப் சொன்னதை இப்பதான் முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் அன்சாரி லாங்ல இருந்து கவனிச்சிருப்பாரு. இத பத்தி எல்லாம் பைஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பைஜான் இருக்கான்ல, வேற ஒரு பிளான பண்ணுன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் சொல்றதை ஹீரோ நம்ப ஆரம்பிச்சிட்டார்ல. இப்ப வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த ரூம்ல போய் சாப்பாடு வைக்கணும்னு யோசிக்கிறாரு. இவங்க சாப்பாடு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சாப்பாடு காலி ஆகுது. ஒரு நாய் வந்து சாப்பிடுற மாதிரி தான் இவங்களுக்கு தெரியுது. பையனையும் கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப பையன் உடம்புக்குள்ள பேய் வந்துருது. அந்த பேய் வித்தியாசமா பேசிட்டு இருக்கு. மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அம்மா அப்பா ஒரு பையன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பேய் தான் சின்ன பசங்களை தூக்குதுன்றது தெரிஞ்சிருச்சுல, எதனால தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த சின்ன பசங்களை காப்பாத்துறதுக்காக தான். ஏன்னா சின்ன பசங்களோட நெஞ்சில நஞ்ச விதைக்கிறதுக்கு பாக்குறாங்க. காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்றோன்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. சரி யார்கிட்ட இருந்து காப்பாத்துறீங்க, யார் இதை பண்றா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பேய் எந்த ஒரு பதிலும் சொல்லாம முகத்தை போட்டு கீறுது. அதனால அந்த பையன் மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறான். பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது டீச்சர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கடைசியா மாலிக்ன்ற பையன் காணாம போயிருக்கான்ல, அந்த பையன் கிட்ட மாலிக்கோட அங்கிளான அன்சாரி தான் பேசினாரு. இதை சொல்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க.
இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டை யாரோ சுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த டெரரிஸ்ட் குரூப் தான் சுத்து போடுறாங்கன்னு தெரிய வருது. இவங்க டீமுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இவங்களுமே கால் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் வெளியே வந்த டெரரிஸ்ட் டீம் இருக்காங்கல்ல, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் டீச்சரை சேவ் பண்றாரு, ஒய்ஃபையும் பையனையும் சேவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சண்டை போடலான்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இப்ப ரெண்டு டீமுக்குள்ளேயும் கன் ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்குல்ல, உள்ள வந்தா இவங்க கதை முடிஞ்சிரும். அதை நினைச்சு உள்ள இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பாஸ்ட் கூட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. அதாவது பிரசன்ட்ல இருக்க இந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்டை பாக்குறாங்க. பாஸ்ட்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பதட்டமான சூழ்நிலை வந்திருக்கும். இந்த இடத்துல இக்பால்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்டித் குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பம் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை பார்த்தவரா இருப்பாரு. பண்டித்னா இந்துஸோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அந்த குரூப் உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள வரவங்க நம்மள எதுனாலும் பண்ணலான்றது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருது. ஆனா நம்ம பையனையாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கதவை சாத்திலாம் வச்சிட்டு இருக்காங்க. அதை மீறி அந்த குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கதை உடச்சிட்டு வந்தவங்க மதம் மாறுங்க விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் மதம்லாம் மாற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிடுறாங்க. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த டீம் கிட்ட மாட்டி கூடாதுன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பையன் சவுண்ட் போட்டுட்டா பிரச்சனை இல்ல, சவுண்ட் போடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு ஜைனப் அப்படின்ற ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த பொண்ணு ஃப்ரெண்டு திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஜைனப் நீ எதுக்குமா வந்த, கிளம்புன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஜைனப் பொண்ணும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவளா தான் இருப்பா. அதாவது அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ற பொண்ணாதான் இருப்பா. அவங்க இங்கதான் இருக்காங்க, வந்து கதையை முடிங்கன்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த குரூப்பை சேர்ந்தவங்க வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மாவும் பையனை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியும் அந்த குரூப் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேரையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த குடும்பத்தை மட்டும் இல்ல, அந்த டைம்ல நிறைய குடும்பத்தை இவங்க காலி பண்ணிருப்பாங்க. பிரசன்ட்ல இது எல்லாமே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் விஷுவலா வந்திருக்கும். சோ என்ன நடந்திருக்கு அப்படின்றதை இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க பேயா மாறி இருக்காங்க. இப்ப இந்த குரூப் பசங்களை வச்சு ஒரு பிளான் பண்றாங்கல்ல, அதை நடக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் பசங்களை தூக்கி அந்த பிளானை தடுத்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பைஜானுக்கு அடுத்த லெவல்ல அன்சாரி தான் இருப்பான். அவன் தான் எட்டு மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப பேய்ங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டைலாம் போடுது. அன்னைக்கு நடந்த விஷயத்த இன்னைக்கு நடக்க விட மாட்டோன்ற மாதிரி தான் பேய்ங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்ப பேய் கிட்ட சண்டை போடுறதுக்கு அன்சாரி செம்மையா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் போலீஸுங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் போலீஸுங்களாம் வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அன்சாரி எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப டீச்சர் மாட்டுறாங்க. டீச்சரை வச்சு தப்பிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. யாராவது என்ன ஷூட் பண்ணணும்னு நினைச்சீங்க, டீச்சர் கதையை நான் முடிச்சிருவேன், என்ன ஒழுங்கா இங்க இருந்து போக விடுங்கன்ற மாதிரிலாம் அன்சாரி சொல்லிட்டு இருக்காரு. டீச்சர் மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அதனால கன்னெல்லாம் கீழே இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போலீஸுங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஒய்ஃப் வராங்க. உடம்புல பேய் இருக்கு போல. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா டீச்சரை ஷூட் பண்றாங்க. என்ன இவங்க டீச்சரை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவே ஷாக்கிங்கா பாக்குறாரு. பேய் தான் ஷூட் பண்ணிருக்கு, ஆனா பேய் எதுக்கு டீச்சரை ஷூட் பண்ணிருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அடுத்ததான் அன்சாரியும் அந்த பேய் ஷூட் பண்ணிருது. பேய் அன்சாரியை ஷூட் பண்ணது கூட ஓகே, எதுக்காக டீச்சரை ஷூட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி பக்கத்துல வந்து அவங்க பாடியை பாக்குறாரு. கையில போன் வச்சிருக்காங்கல்ல, அந்த போன் எடுத்து செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணும் போதுதான் இவங்க யாருன்றது தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க தான் அந்த பைஜானா இருப்பாங்க. நம்மளுக்கு ஜென்ஸ் வாய்ஸ் பேசின மாதிரியே காமிச்சிருப்பாங்க. இவங்க வாய்ஸை மாத்தி தான் எல்லார்கிட்டயும் பேசியிருப்பாங்க. அப்ப இவங்க தான் எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியை ஜைனப் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு தானே மாட்டி விட்டா. அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவளா தான் இருப்பா. இவளுக்கு சின்ன வயசுலயே வந்து அந்த டெரரிசம்லாம் ஊறி போயிருக்கும். அதனால தான் இவ சின்ன பசங்களுக்கு ஊற வைக்கலான்ற மாதிரி இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பா. அது என்னன்னா, இவ ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா பாத்தீங்களா, வர எல்லா பசங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணுவா. இவளுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி வச்சிருப்பா. அதாவது அன்சாரி, காலித் எல்லாம் டீம் மெம்பர்ஸா இருப்பாங்க. நம்ம சின்ன பசங்களை வச்சு பெருசா பண்ணலாம், ஏன்னா சின்ன பசங்களை வச்சு பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் நிறைய பேரை மாத்தி விட்டுருப்பா. நிறைய பேரை வச்சு இந்த விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சிருப்பா. அது எல்லாத்தையும் இந்த பேய் முறியடிச்சிருக்கோம். பேய் பசங்களெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டீச்சர் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப காலித் போட்டோவை காமிச்சு தெரியுமான்னு கேட்டிருப்பாரு. இவங்க தெரியாதுன்னு போய் கூட சொல்லியிருக்கலாம், ஆனா தெரியும்ன்ற உண்மையை சொல்லியிருப்பாங்க. இவங்களை நல்லவங்களா காமிச்சுக்கிறதுக்காக இப்படி உண்மையை சொல்லியிருப்பாங்க. காலிது நீ ஐடுன்ற மாதிரி அவனை ஐடாக வச்சதும் இவங்கள தான் இருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. பையன் உடம்புல பேய் வரும்போது யார் பண்ணதுன்னு கேட்டிருப்பாங்க. அவன் நெத்திய சொரிஞ்சுக்கிட்டே மயக்கமாயி விழுந்திருப்பான். அவன் நெத்திய சொரிஞ்சதுக்கு காரணம் இவங்களை மாட்டி விடதான். ஏன்னா இவங்க நெத்தியில ஒரு தழும்பு இருக்கும், அதை மீன் பண்ணி தான் பையன் அப்படி பண்ணியிருப்பான். இப்பதான் அதெல்லாம் இவங்களுக்கு புரியுது.
இது வரைக்கும் நிறைய பசங்க காணாம போனாங்கல்ல, அவங்க எங்க காணாம போனாங்களோ அந்த இடத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க. இவ்வளவு நாள் பேய் தான் பத்திரமா ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கு போல. இப்ப திரும்பி அவங்கள விட்டுருது, அவங்களும் ஃப்ரீ ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஃபேமிலியும் இங்க இருந்து கிளம்ப போறாங்க. அந்த நாய்க்கு நம்மளே சாப்பாடு வச்சுட்டு போலான்ற மாதிரி இவங்களும் சாப்பாடு வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நிறைய பண்டிட்லாம் இறந்து போனாங்க, அவங்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி போட்டு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கடைசியா ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல தப்பிச்ச ஒரு பையனோட சோழியா தான் அது இருக்கும். இந்த சின்ன பையன் தானே சோழியை கண்டுபிடிச்சு எடுத்தான், அவர்கிட்டயே தரலான்ற மாதிரி கொண்டு வந்து தரான். அவருக்கு இப்போ ஒரு 45 வயசு இருக்கும். அவருமே அதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட குடும்பத்தெல்லாம் இழந்திருக்காருல, அதை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே ஆறுதல் சொல்றாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.